திருத்தணி அருகே மின்சாரம் இல்லாததால் வீட்டை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து 10 சவரன் தங்கத் தாலியை மர்ம நபர்கள் கத்தி முனையில் பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு ஆசாமிகள் சிக்குவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த வீரராகவபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் சென்னை பல்லாவரம் ஏர்போர்ட் பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு சுஷ்மிதா என்ற மனைவியும் 1 வயதில் குழந்தையும் உள்ளது. இவர்கள் வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வீட்டில் மின்சாரம் இல்லாததால் கை குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். காற்றுக்காக கதவை திறந்து வைத்திருந்த சுஷ்மிதா தொட்டிலை ஆட்டியபடி தானும் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டார். இந்நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் என்பவரது வீட்டிற்குள் மர்ம நபர்கள் 2 புகுந்துள்ளனர். வீட்டில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உள்ளே நுழைந்த அந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 5000 ரூபாய் பணம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள், பட்டுப்புடவைகள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துவிட்டு வெளியே வந்துள்ளனர். அப்பொழுதுதான் காற்றுக்காக வீட்டை திறந்து போட்டுவிட்டு சுஷ்மிதா படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளனர் அந்த திருடர்கள். திறந்த வீட்டிற்குள் புகுந்த அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சுஷ்மிதா கடத்தில் இருந்த 10 சவரன் தங்க நகையை கத்தியை காட்டி மிரட்டி அறுத்துச் சென்றனர். சுஷ்மிதாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர். 2 திருடர்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு வந்து தனது தங்க தாலியை பறித்து சென்று விட்டதாக கூறி அழுதிருக்கிறார் சுஷ்மிதா. இது குறித்து உடனே திருவாலங்காடு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் கைரேகை பதிவுகள் சேகரிக்கப்பட்டன. மாஸ்க் அணிந்த திருடர்கள் வீடு புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.